சபையில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் முதற்கண் என் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொண்டு, குருவருள் ஆன்மீக மையத்திற்கு அதை ஆரம்பித்தவர்கள், நடத்தி கொண்டிருப்பவர்கள், அமுதா மேடம் அவர்களை எனக்கு அறிமுகம் செய்த மருத்துவர் சுமதி, மருத்துவர் மகேஸ்வரி ஆகியோருக்கு நான் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு இடைவெளிக்கு பிறகு மீண்டும் மதுரை மாநகர் என்னை பேசு என்று உங்கள் மூலம் அழைத்திருக்கிறது. இப்பொழுது மதுரை மாநகரத்திலே நம்ம தைப்பூசத்தை முன்னிட்டு மிக பிரம்மாண்டமான தெப்ப உற்சவம், அதை அடுத்தடுத்த விழாக்கள் எல்லாம் கோயிலை மையமாக கொண்டும் ஊரை மையமாக கொண்டும் நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதே வேளையில் இன்று திருப்பரங்குன்றத்திலும் ஆன்மீக அன்பர்கள் எல்லோரும் தங்கள் மன எழுச்சியை காட்டியிருக்கக்கூடிய ஒரு வரலாற்று பதிவான நாள். இந்த மதுரை மாநகரம் ஒரு 6000 வருஷம் இதற்கு வயது என்று நீங்கள் எடுத்துக்கொண்டால், இன்னைக்கு வரைக்கும் பிப்ரவரி 4ஆம் தேதி 2025 வரைக்கும் ஆன்மீகத்துக்காகவும் இந்த பூமியில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய எழுச்சிகள், மாற்றங்கள், புரட்சிகள், இவை பற்றி நாம் வெகு சில ஊர்களில் தான் அதை போன்ற ஒரு வரலாற்றை நாம் பார்க்க முடியும். திருமலை நாயக்கரை இந்த காலகட்டத்தில் நாம் மிக்க நன்றி உணர்வோடு நாம் எண்ணி பார்க்கின்றோம். திருமலை நாயக்கர் மட்டும் நான் சொல்ல மாட்டேன். அந்நியருடைய ஆட்சியில் மதுரை மாநகரம் சீரழிந்து சின்னப்பட்டு அடையாளம் தெரியாமல் உருமாறி போன கதையெல்லாம் படித்து பார்த்தால் அவையெல்லாம் மிகவும் வருத்தத்திற்குரிய செயல்கள். அதுக்கெல்லாம் என்ன காரணம்னு பார்த்தா நமக்குள் இல்லாத ஒற்றுமை தான் காரணம். பிற்கால பாண்டிய பேரரசில் 2 சகோதரர்கள் அரியணைக்காக அடித்துக் கொண்டார்கள். ஒருவன் டெல்லியில் சென்று அந்நியருடைய உதவியை பெற்றான். இங்கு மதுரை மாநகரம் சுடுகாடு ஆனது. ஒற்றுமை இல்லாமல் போனதுதான். வரலாற்றை ஆய்வு செய்யும் போது நான் ஒரு கல்வியாளர், சிலபஸ் ரைட்டர், டீச்சர், ரொம்ப முக்கியமா நான் சொல்லணும். மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இப்ப இருக்கக்கூடிய தலைமுறைக்கும் சொல்லக்கூடியது ஒற்றுமையின்மை. இந்த ஒற்றுமையின்மையினாலதான் நம் நாடு இன்னும் மேலே வரவில்லை. ஒற்றுமையின்மை காரணமாக மதுரை மாநகரம் சீரழிக்கப்பட்டு சின்ன பின்னமாக்கப்பட்டு மீனாட்சி அம்மை ராமநாதபுரம் சேதுபதி அரசர்களால் காப்பாற்றப்பட்டு அங்க ராமநாதபுரம் அரண்மனையில் 40 ஆண்டுகள் அவள் இருந்தாள். மதுரையில மீனாட்சி 40 வருஷம் கிடையாது. யாருக்கும் இந்த வாழ்க்கை, ஊரு, சொத்து, சுகம் இதெல்லாம் நிலை இல்லைங்கிறத மீனாட்சியே நமக்கு காட்டியிருக்கா. அவளே இந்த ஊர்ல 40 ஆண்டு காலம் கிடையாது. அப்பொழுது ஹரிஹர புக்கர்களால் ஆரம்பிக்கப்பட்ட விஜயநகர பேரரசு, அந்த விஜயநகர பேரரசு இறைவனுடைய அருளாலே தஞ்சையையும் மதுரையையும் மீட்டு எடுத்து அந்த அரசுக்கு இந்த நாளில் தமிழர்களாகிய நாம் அடிபணிந்து வணங்க வேண்டும். அந்த விஜயநகர சாம்ராஜ்யமும் விஜயநகர சாம்ராஜ்யத்தால் நியமிக்கப்பட்ட அந்த நாயக்க பேரரசும் இந்த மதுரையிலும் தஞ்சையிலும் ஆட்சி செய்யவில்லை என்றால், நம்முடைய நாயன்மார்களும் அடியார்களும் ஆழ்வார்களும் எண்ணற்ற பல
ஆன்மீக அன்பர்களும் அதுவரை செய்து வைத்து போயிருந்த சாதனைகள் எல்லாம் மண்ணோடு மண்ணாக போயிருக்கும். இந்த உண்மையை யார் உணர்கிறார்களோ இல்லையோ, தமிழர்கள் நாம் உணர வேண்டும். இன்னைக்கு உலக பிரசித்தி பெற்ற மீனாட்சி அம்மனுடைய திருக்கோயில் இருக்கிறதற்கு காரணம் என்னவென்றால், நாயக்க மன்னர்கள், இறுதியாக திருமலை நாயக்கர். அவங்க இன்னைக்கு இருக்கிற ஸ்ரீரங்கமும் அதேதான், சிதம்பரமும் அதேதான். பிரம்மாண்டமான கோயில்கள். இன்னைக்கு நீங்க பார்க்கக்கூடிய பிரம்மாண்டமான தமிழகத்து கோயில்கள், மூலஸ்தானத்தை விட்டுருங்க, மூலஸ்தானத்துல இருக்கக்கூடிய அந்த மூர்த்தி காலகாலமா இருக்கிறவங்க. ஆனால் தமிழகம் என்று சொன்னாலே மிக மிக பிரம்மாண்டமான கோயில்கள். அந்த கோயில்களை வைத்துக் கொண்டு நடந்த சமுதாய செயல்பாடுகள் எல்லாம் இந்த பிற்கால சோழர்களுக்கு அப்புறம், பிற்கால பாண்டியர்களுக்கு அப்புறம் இந்த விஜயநகர சாம்ராஜ்யத்துக்கும், அதே போல இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த நாயக்க மன்னர் மெயினா திருமலை நாயக்கர். அதனாலதான் பாண்டிய மன்னனுக்கு கூட மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள எங்கேயும் தனியா சிலை கிடையாது. திருமலை நாயக்கனுக்கு உண்டு. திருமலை நாயக்கருடைய 2 மனைவிகள் அங்கையர்கண்ணி மீனாட்சியுடைய பள்ளியறைக்கு முன்பு 2 பாவை விளக்குகளாக நின்று கொண்டிருக்கிறார்கள். எப்பேற்பட்ட ஒரு ஹம்பிள்னஸ் பாருங்க, ஹம்பிள்னஸ். அம்மை அப்பனுடைய பள்ளியறை முன்னால் சதா சர்வகாலமும் அவர்கள் விளக்கு ஏந்தி கொண்டிருக்கக்கூடிய பாவை விளக்குகளாக சுடர் விட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். திருமலை நாயக்கருடைய பிறந்த நாள் தைப்பூசம். அதை ஒட்டி அவர் தெப்பத் திருவிழாவை ஏற்படுத்தினார் என்பது எல்லோரும் பொதுவாக அறிந்து வைத்திருக்கக்கூடிய விஷயம். அது வண்டியூர், நம்முடைய வண்டியூர் தெப்பக்குளத்திலே அது ஒரு பிரம்மாண்டமான முறையில் அது அமைந்திருக்கிறது. அந்த விழா நடந்து கொண்டிருக்கின்றது அப்படிங்கிறது எல்லாருக்கும் பொதுவாக தெரிந்த ஒரு செய்தி. இதுல தை மாதத்திற்கு பிறகு தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, இதுக்கு முன்னால வரைக்கும் இந்த உழவு விவசாயம் ஆடி மாசம் மறுபடியும் அந்த காலத்துல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால பிரம்மாண்டமான திருவிழாக்களை தமிழர்கள் கொண்டாடி விடுகிறார்கள். ஏனென்றால் அந்த காலகட்டத்திலே விவசாயிகளுக்கு அது ஓய்வு காலம். மிக அதிகமாக விவசாயிகள் இருந்த காலகட்டம். எல்லோரும் நிலத்தை அப்பொழுதுதான் சற்று ஓய்வெடுக்க விட்டிருக்கக்கூடிய காலகட்டம். அடுத்தது எல்லார் கையிலேயும் பணம் இருந்த காலகட்டம். மதுரை மாநகரத்திற்கு விவசாயிகள் அதிகமாக போன காலகட்டத்திலே என தெப்பத்தை இழுக்க வேண்டும், தெப்பத்தை இழுக்க வேண்டும், தெப்பத்தை பார்க்க வேண்டும். மக்களுக்காகத்தான் அந்த திருவிழா. மக்களுக்கு ஏதோ ஒன்றை சொல்வதற்காக இந்த திருவிழாக்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. சரி, அப்போ இந்த தெப்பத் திருவிழா தை மாதம், மாசி மாதத்திலே சைவ வைணவ கோயில்களில் இடம்பெறுவதை பார்க்கிறோம். மாசி மகத்துக்கும் பல ஊர்களில் தெப்பத் திருவிழா நடக்கும். தை மாதத்துல பூசத்துல நடக்கும். கூட சில ஊர்களில் தெப்பம் இல்லாம தேர் நடக்கும். பழனியில பாத்தீங்கன்னா தைப்பூசத்துக்கு தான் மிக பிரம்மாண்டமான தேரும் இது இப்ப எல்லாம் பாத யாத்திரை இந்த மாதிரி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதுல தெப்பம், தெப்பம் அப்படின்னா ஒரு மரப்பலகை. அதை பிடித்து கொண்டால் நீச்சல் தெரியாத ஒருவன் தண்ணீருக்குள் முழுக மாட்டான். இப்போ கடலில் எத்தனையோ மரக்கப்பல்கள் வீணடிக்கப்பட்ட போது யார் தப்பித்திருக்கிறார்கள் என்று நம்முடைய இலக்கியங்கள்ல பார்த்தா, அந்த மரக்கப்பலுடைய ஒரு மரத்துண்டை பற்றி கொண்டவன் ஏதோ ஒரு இடத்தில் மூழ்காமல் கரை சேர்ந்தான் என்று
மணிமேகலை போன்ற பல நூல்கள் நமக்கு எடுத்துச் சொல்லுகின்றன. தெப்பம் என்றால் மிதக்கக்கூடிய ஒரு மரப்பலகை அல்லது ஒரு பெரிய மரக்கட்டை. அதை பிடித்துக் கொள்ளக்கூடியவன் மூழ்குவது இல்லை. இது அறிவியல். சரி, இங்க தெப்பம் இந்த ஒரு குளத்தை எடுத்துக்கொண்டு அந்த குளத்திலே ஒரு தெப்பத்தை வைத்து அதில் இறைவன் இறைவியுடைய விக்கிரகத்தை வைத்து மக்கள் இழுக்கிறார்கள் என்றால் என்ன? இந்த தண்ணீரை போல் ஆழமானது நம்முடைய வாழ்க்கை. அதில் நாம் நம்முடைய கர்ம வினைகளால் செய்து கொண்டிருக்கக்கூடிய தேவையற்ற பாவச் செயல்களால் எப்பொழுது வேண்டுமானாலும் மூழ்கடிக்கப்பட்டு விடலாம். அதில் இருந்து தப்பிக்க நம் வாழ்க்கை என்ற தெப்பத்தின் மீது யாரை வைக்க வேண்டும்? இறைவனை வைக்க வேண்டும். இந்த உடல் தான் தெப்பம். இந்த உடலுக்குள் இருக்கக்கூடிய ஆத்மாதான் இந்த தெப்பத்தை ஓட்டிக் கொண்டிருப்பவன். இந்த பிறவியை நாம் எடுத்து நீந்தி கொண்டிருக்கின்றோம். நாம் மூழ்கி போய் விடாமல் இருப்பதற்கு இறை சக்தி நமக்கு தேவை. இப்போ மூழ்கக்கூடிய பொருட்கள், மூழ்காத பொருட்கள்னு நம்ம பிரிக்கிறோம். மரக்கட்டை மூழ்குவது இல்லை. அதே இரும்பு மூழ்கி. இப்ப இந்த மரக்கட்டைக்கு மூழ்காத ஒரு தன்மையை கொடுத்தது இயற்கையினுடைய பிரபஞ்சத்தினுடைய இந்த சக்தி. மிக அழகாக நீங்க பிரபஞ்ச சக்தி அனைத்திற்கும் மூலம் பிரமேயம் என்று சம்ஸ்கிருதத்தில் சொல்வாங்க. பரப்பொருள் அது அந்த தன்மையை தந்திருக்கிறது. அப்போ என்னுடைய வாழ்க்கையில் நான் மூழ்கி போகாமல் எனக்கு வரக்கூடிய சோதனை காலங்களில் மனக்கவலை, வியாதி, பல்வேறு விதமான இருந்து நான் இருப்பதற்கு என்னுடைய வாழ்க்கையாகிய இந்த தெப்பத்தில் யாரை வைத்துக் கொள்ள வேண்டும்? அந்த இறைவனை வைத்துக் கொள்ள வேண்டும். இதுதான் இதனுடைய தாற்பயம். ஒண்ணுமே கிடையாது. இதுதான் என்னுடைய தாற்பயம். இந்த குறியீடுகளை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அங்க நடைபெறப்பட்ட ஆய்வுல ஒரு குறியீடு செய்தது சிற்ப சாஸ்திரத்தின் குறியீடு. ஒரு சிற்பம் ஏதோ ஒன்று உணர்த்துகிறது. எதை உணர்த்துகிறது? ஒரு தேர் உணர்த்துகிறது. ஒரு தெப்பம் என்பது எதை உணர்த்துகிறது? ஒவ்வொன்றும் ஒன்றை உணர்த்துகின்றது. அந்த உணர்த்துவதை புரிந்து கொண்டு நீங்கள் அதனோடு சேர்ந்து அதை அனுபவிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ திருத்தணியில் பாத்தீங்கன்னா கிருத்திகையின் போது ஒரு மதுரையில் தெப்பம். சரி, இந்த தெப்ப திருவிழால 10 நாட்கள் திருவிழால என்ன ஆகுது? அங்கையர் கண்ணியும் அளவாய் ஈசனும் ஒவ்வொரு நாளும் காலை மாலை பல்வேறு விதமான வாகனங்களில் அலங்கரிக்கப்பட்டு ஒவ்வொரு வீதியாக எழுந்தருள்கிறார்கள். மிக பிரம்மாண்டமான பத்திரிகை, மிக பிரம்மாண்டமான ஒரு பத்திரிகை எனக்கு கோவிலை சார்ந்த ஒரு அன்பரிடமிருந்து தரப்பட்டது. அதுல அது என்ன சார்? வாகனம், பூத வாகனம், கிளி வாகனம், குதிரை வாகனம், பல்வேறு விதமான பல்லக்குகள், சப்பரங்கள், யானை வாகனம், முருகனுக்கு பார்த்தா மயில் வாகனம் இருக்கு, ஆட்டுக்கடா வாகனம் இருக்கு, விநாயகருக்கு எலி வாகனம் இருக்குது, ராவணன் 10 தலை ராவணனுடைய வாகனம் இருக்கிறது, சூரிய வாகனம், சந்திர வாகனம், கற்பக விருட்ச வாகனம், காமதேனு வாகனம், ஹம்ச வாகனம், அன்னப்பட்சி வாகனம்,
இப்படியெல்லாம் இயற்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு படைப்பின் மீதும் இறைவனை அமர வைத்து நாம் ஏன் இந்த திராவிட பண்பாடு தமிழ் பண்பாட்டிலே நாம் பவனி வரச் செய்கின்றோம் அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்தினுடைய சக்தி பஞ்சபூதங்களுடைய வடிவில் ஒவ்வொரு பொருளிலும் நிறைந்து அதை இயக்கிக் கொண்டிருக்கின்றது. இப்ப நம்ம உடம்புக்கே என்ன பேருங்க? பூத உடல்னு பேரு. பஞ்சபூதங்களுடைய கட்டமைப்பு அப்படியே நம்ம உடம்புல இருக்கு. அதனால இதற்கு பூத உடல்னு பேரு. அப்போ ஒரு எலிய பார்த்தாலும், ஒரு பாம்பை பார்த்தாலும், ஒரு மரத்தை பார்த்தாலும், ஒரு அன்னத்தை பார்த்தாலும் அது மேல இறைவன் அமர்ந்து வருகிறான் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த கண்ணால் பார்க்கக்கூடிய, கண்ணால் பார்க்க முடியாத இயற்கையுடைய ஒவ்வொரு படைப்பிலும் அந்த பரம்பொருள் நீக்கமர நிறைந்து இருக்கின்றது. அனைத்தும் பிரம்மம். பிரம்மம்னா பரம்பொருள், மூலம். அனைத்தும் அதுதான். இதை உணர்த்துவதற்கான குறியீட்டு தன்மைகளாக சிற்ப சாஸ்திரத்தின் துணையோடு நம்முடைய கோயில் சார்ந்த, மன்னிக்கவும், நம்முடைய பெரியவர்கள் இவங்கெல்லாம் இந்த விழாக்களை எல்லாம் ஏற்பாடு செய்தார்கள். இது இன்னைக்கு நேத்து வந்தது கிடையாது. உங்களுக்கெல்லாம் எப்போதுமே தெரியும், திருஞான சம்பந்தருடைய மயிலாப்பூர் தேவாரத்திலே எந்தெந்த மாதம் என்னென்ன திருவிழாக்கள் எல்லாம் தமிழகத்தில் நடந்தன. அதே மாதிரி திருப்பதிகங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஆழ்வார்களுடைய பாசுரங்களை எடுத்துக்கிட்டாலும் சரி, விழாக்களை பற்றிய பல்வேறு விதமான குறிப்புகள் நமக்கு வரும்போது, இந்த விழாக்கள் எல்லாம் இன்னைக்கோ நேற்றோ உருவான விழாக்கள் கிடையாது. ஏதோ திருமலை நாயக்கர் தைப்பூசத்தை உருவாக்கல. தைப்பூசத்தில் தெப்பம் இழுப்பது என்பது மதுரை மாநகரத்திலே இறைவனுக்கும் இறைவிக்கும் காலகாலமாக இருக்கக்கூடிய ஒரு விழாவை திருமலை நாயக்கர் மாற்றி அமைத்திருக்க வேண்டும். ஏன்னா அவர் அங்கையர்கண்ணியுடைய கல்யாணத்தையும் அழகர் ஆத்துல இறங்குறதையுமே கிளப் பண்றார் அவர். அதுல எல்லாம் தப்பே கிடையாது. நம்மளுடைய சனாதன தர்மமாகிய இந்து மதத்திலே நமக்கு உரிமைகள் பல கொடுக்கப்பட்டிருக்கின்றன, நமக்கு சுதந்திரங்கள் பல கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அப்ப அவர் மாத்தி அமைச்ச போது அவருக்கு நமக்கு தெரியாது அத அவரா மாத்தி அமைச்சாரா, இல்ல மதுரை மாநகரத்தை சீரமைத்து கடைசியில் இன்று இருக்கக்கூடிய ஆலவா ஈசன் அங்கையர்கண்ணியுடைய திருக்கோயிலை பிரம்மாண்டப்படுத்தியதை பார்த்து கோயில் நிர்வாகமோ அல்லது பொதுமக்களுமே அதை சொல்லியிருக்கலாம். அரசனுடைய பிறந்த நாளில் நாம் தெப்பத்தை இழுப்போம். எப்படி தஞ்சை மக்கள் எல்லோரும் தங்களுடைய அரசனான ராஜராஜனுடைய அந்த ஐப்பசி சதயத்தை மிக பிரம்மாண்டமாக கொண்டாடுகிறார்களோ, அதை போல இந்த மன்னனுக்கு செய்யப்பட்ட மரியாதை அது மக்களாகவும் செய்திருக்கலாம், கோயில் நிர்வாகமும் செய்திருக்கலாம். இது மேலோட்டமா பார்த்தா மன்னன் தன்னுடைய பிறந்த நாளில் வருவது போல அமைத்து கொண்டான். அப்படிங்கிறதுக்கு பின்னால இத்தனை சிந்தனைகளை நாம் வைத்திருக்க வேண்டும். இப்போ என்னன்னா, இந்த உற்சவங்கள் எல்லாம் இன்றைய காலகட்டத்திலே சமூக ஊடகங்கள்ல எப்ப வேணாலும் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலை வந்துவிட்டது. சரி, அப்போ பொதுவா மக்களுக்கு இன்னைக்கு என்ன வந்துருச்சுன்னா, அது இப்ப நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா யூடியூப்ல போய் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது. அது நமக்கு இருக்கக்கூடாது. முக்கியமா அந்த கோவில் சார்ந்த பகுதிகளில் வாழக்கூடியவர்கள் உடல் ஆரோக்கியத்தோட எங்களால போக முடியும். இப்போ மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்துல நான் 94 இருந்து 96 வரைக்கும் படிக்கும் போது ஒரு ஆண்டு கூட, அந்த 2 ஆண்டுகள் நான் தைப்பூசத்தை விட்டதே கிடையாது. அந்த தெப்பம் எப்படி இழுக்கப்படுகின்றது, அது எப்படி கரை சேர்க்கப்படுகின்றது, மண்டபத்துக்குள் என்ன நிகழ்கின்றது, இது அத்தனையும் நாங்க பார்த்தோம். அப்ப எங்க பேராசிரியர்கள் அதனுடைய தாத்பரியத்தை விளக்கினார்கள்.
அன்னைக்கெல்லாம் கமெண்ட்ரி கொடுத்தாங்க. ஆல் இண்டியா ரேடியோல கமெண்ட்ரி இருந்தது. கள்ளழகர் வைகை ஆற்றில் இருக்கும்போது எப்படி ஒரு கமெண்ட்ரி இருக்குமோ அப்படி ஒரு கமெண்ட்ரி இருந்த போது எங்க பேராசிரியர்கள்லாம் எங்களை அருகில் வைத்துக் கொண்டு பேசுவதை எல்லாம் கேட்டோம். அதை வைத்துதான் இன்றெல்லாம் நாம் எல்லாம் இயங்குகிறோம். அப்போ முதல்ல மக்கள் புரிஞ்சுக்கிறது, நீங்க மதுரையை போன்ற ஒரு பிரம்மாண்டமான ஊர்லயும் இருக்கலாம், அல்லது என்னை போல் ஒரு சின்ன கிராமம், மலை கிராமம், மலை சுற்றிய ஒரு கிராமத்துல இருக்கலாம். முதல்ல இங்கே நடக்கக்கூடிய விழாவில் நீங்கள் பங்கெடுக்க வேண்டும். அது உங்களுடைய பொருளாதார வசதி, உடல் ஆரோக்கியம், இதை பொறுத்து நீங்கள் பங்கெடுக்க வேண்டும். அடுத்தது, எதற்காக இந்த விழாவில் இந்த நிகழ்வு வருகிறது என்பதை சற்று யோசித்து பாருங்கள். இன்னைக்கு ராவணன் மேல மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வரார்னா என்ன அர்த்தம்? 10 தலை கொண்ட ராவணன்கிறது எதனுடைய குறியீடு? ஆணவத்தின் உச்சக்கட்டத்தோட குறியீடு. அப்ப ஆணவம் பிடித்த ஒரு மனிதனை அவன் மாறாவிட்டால் ஒரு கட்டத்தில் அவன் மாற்றப்படுவான். தானாக மாறாவிட்டால் தான் மாற வேண்டிய கட்டாயம் ஏற்படும் என்பதை உணர்த்த அந்த வாகனத்துல சுவாமி வர. பூத வாகனத்துல ஏன் வராரு? அது பஞ்சபூதங்களுடைய குறியீடு. பஞ்சபூதத்தில் இறைவன் பரம்பொருள் பிரபஞ்சமாக சக்தியாக உறைந்திருக்கின்றான். கிளி உண்மையினுடைய குறியீடு. அது சொன்னதை மட்டும்தான் சொல்லும், வேற எதையுமே சொல்லாது. கிளி எதுக்கு? மீனாட்சி, காமாட்சி, எந்த ஒரு பெண் தெய்வம் தமிழ்நாட்டுல பாருங்க கையில கிளி இருக்கும், ஆண்டாள் கையில கிளி இருக்கும். அந்த கிளி எதை உணர்த்துகிறது? ஒரே ஒரு சத்தியம், இருப்பது ஒரு சத்தியம்தான். அது இந்த பரம்பொருள் தான். அதை நீ உன்னுள் உணர்ந்து நீ ஆன்மீக பயிற்சி செய்து நீ முக்தியை நோக்கி செல்ல வேண்டும். அதனால கிளி வாகனத்தின் மேல, உண்மையின் மேல அம்பாள் வரார். இப்படி அதை உணர பார்க்கணும். அடுத்தது என்னன்னா, நம்ம மக்களுக்கு ரொம்ப தேவை சிவிக்ஸ் சென்ஸ், சமுதாய பொறுப்புணர்வு. இந்த கல்வெட்டுக்களை எல்லாம் ஒவ்வொரு விழாவின் போதும் ஒவ்வொரு விழாவை குறித்த கல்வெட்டுக்கள் நம்முடைய கோயில்கள்ல இருக்கு. தைப்பூச திருவிழாவிற்கு இறைவனும் இறைவியும் வண்டியூர் தெப்பக்குளத்திற்கு சென்று தெப்பமாடி திரும்பி வருவதற்காக நத்தம் பகுதியில் இருந்த இந்த ஒரு வேளாளர் தன்னுடைய ஒருகாணி நிலத்தை எழுதி வைத்திருக்கின்றார் என்று சேரிட்டியை பற்றி நாம் யோசிக்க வேண்டும். திருமலை நாயக்கர் இந்த விழாவிற்காக 1000 ஆடுகளை ஒருவனுக்கு கள்ளழகர் கோவிலுக்கு அருகில் மேய்ப்பதற்கு கொடுத்தா அதில் இருந்து வரக்கூடிய வட்டியை வைத்துக் கொண்டு தெப்பத்திற்கு மாலைகள் வழங்க வேண்டும். இப்படியெல்லாம் கல்வெட்டுகள், இந்த மாதிரி எல்லாம் கல்வெட்டுகள். நீங்க ஒரு விழா நடக்குது அப்படின்னா அந்த விழாவுக்காக நிதி வேணும் இல்லையா? அப்ப பொருளாதாரம். அப்ப நம்ம என்ன செய்யறோம்னா, வெறுமனே ஒரு அன்னதானத்தை பண்ணிட்டு வரோம். அது மட்டும் இன்றைய தேவை இல்லை. இன்னைக்கு அன்னம் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி. ஒரு காலகட்டத்தில இப்ப நாங்க ஒரு ஆய்வுக்காக திருச்செங்காட்டங்குடி போனோம். சிறுத்தொண்ட நாயனார் வாழ்ந்த திருச்செங்காட்டங்குடிக்கு போன போது ருத்ர பசுபதியார எல்லாத்தையும் பார்த்துட்டு கடைசியில மணி கோவில் மூடிட்டாங்க. அப்போ இதுக்கு அடுத்த இடம் பெரிய இடம் திருவாரூருக்கு தான் வரணும், அல்லது காரைக்கால் கிட்ட வரணும். அது வரும்போது மணி 2 மணி ஆயிடுனாங்க. ஐயோ பசி வேற. கவலைப்படாதீங்க ஐயா, கோவில்ல ஆதீனம் அவர்களுடைய அருமையான அன்னதானம் இருக்கிறது. மெயினா உங்களை மாதிரி வெளியூர்ல இருந்து வரவங்களுக்காக இந்த அன்னதானம். நல்லா கேட்டுக்கோங்க, வெளியூர்ல இருந்து வரவங்களுக்காக அன்னதானம். இந்த ஊர்ல ஆதரவே இல்லாதவர்களுக்காக அன்னதானம். அப்போ அன்னதானம் என்பது எதற்காக? ஆனா அன்னதானம் வாங்கிட்டு நைட்டு நம்ம வீட்டுல டிஃபனை நிறுத்திப்படலாங்கிறதுக்காக அன்னதானம் கிடையாது.
ஒரு முறை வண்டியூர் மாரியம்மன் கோயிலுக்கு நாங்கள் சென்ற போது அன்னதானம். அப்ப மைக்ல சொன்னாங்க, யாரெல்லாம் உண்மையாவே கையில காசு இல்லாம இருக்கீங்களோ அவங்க எல்லாம் வந்து முதல் லைன்ல நில்லுங்க. நாங்க சரி, இன்னைக்கு என்ன செய்ய வேண்டும்? இப்ப அரசர்கள், மிகப்பெரிய வணிகர்கள், இவங்கெல்லாம் வந்து ஒவ்வொரு விழாவை முன்னிட்டு கொண்டும் அவங்க என்ன பண்றாங்க? ஒரு பெரிய தான தர்மத்தை செய்திருக்கிறார்கள். இப்போ சிதம்பரத்தை எடுத்துக்கொண்டால் அங்கே நம்முடைய குலோத்துங்க சோழன் அவனுடைய ஒரு கல்வெட்டுல பாத்தீங்கன்னா, தில்லைக்கூத்தன் சிவகாமி அம்மையோடு கிள்ளை கடற்கரை கிராமத்திற்கு மாசி மகம் நீராடுவதற்கு எழுந்தருளும் போது ஏழை குழந்தைகளுக்கு பால், தலைக்கு எண்ணெய், கட்டுறதுக்கு வேட்டி, இதையெல்லாம் அவன் ஏற்பாடு செய்த 1000 தென்னை மரங்களை நட்டு வைத்தான். எப்படி? வெறும் சோறு மட்டும் போடல. அப்போ ஒரு தான தர்மம் செய்வது என்பது மிக முக்கியம். நான் 100 ரூபாய் எடுத்துட்டு போறேன், கோவில்ல 10 ரூபாய் போடுறேங்கிறதெல்லாம் ஒத்துக்கவே முடியும். இன்னைக்கு வந்து மினிமம் 10 ரூபாய். அப்போ ஒரு தான தர்மம். அடுத்தது, இந்த தான தர்மங்கள் தைப்பூசத்தை முன்னிட்டு அந்த தான தர்மம் வந்து ஒரு நல்ல காரியத்துக்கு நான் தரேன். இப்போ ஒண்ணு இல்லை, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்ப இந்த இப்ப டெலிகிராம்ல இப்ப நாங்கெல்லாம் ஜூம்ல நடத்துவோம் கிளாஸ். நாங்கெல்லாம் தொடர்ந்து ஒரு 5 வருஷம்லாம் நடத்தினோம். அப்பெல்லாம் வந்து சிலர் ஜூமுக்கு வந்து பே பண்ணுவாங்க. சார், ஜூம்க்கு நாங்க பே பண்றோம் சார். எஸ், டூ இட். அப்புறம் இந்த திருவிழாவை முன்னிட்டு இப்ப கோயம்புத்தூர்ல ஒரு கூட்டம் இருக்காங்க எங்களுக்கு. தைப்பூசத்தை முன்னிட்டு அந்த லேடிஸ் ஒரு 15 பேர் பணத்தை எல்லாம் போட்டு அவங்க ஏரியால ஒரு ஏழை குழந்தைக்கு வந்து ஃபீஸ் கட்டிட்டு வருவாங்க. இன்று தான தர்மங்கள் இப்படியெல்லாம் மாற வேண்டும். வெறும் அன்னதானம் செய்வது மட்டும் இனிமேல் தான தர்மம் கிடையாது. தைப்பூசத்தை முன்னிட்டு நம்முடைய திருமலை நாயக்கர் அவர்கள் செய்திருக்கக்கூடிய தான தர்மங்கள், அதையெல்லாம் எடுத்து பார்த்தால் அவருடைய பிறந்த நாளன்று அந்த உற்சவத்தை இணைத்து கொண்டு அவர் எப்படியெல்லாம் மதுரை மாநகரத்தில் பல்வேறு விதமான தான தர்மங்கள் செய்தார். அதுல ஒரு குறிப்பு வந்து சௌராஷ்டிர இனத்தினர் வந்து அவர்கள் இலவசமாக புடவை வேட்டி இல்லாதவர்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள் என்ற ஒரு குறிப்பு நமக்கு வருகின்றது. மதுரையில் வண்டியூருக்கு பக்கத்திலே நிறைய சௌராஷ்டிர இனத்தினர்கள் புடவை நெய்யக்கூடிய பணியில் இருக்கிறார்கள். அவர்கள் மீனாட்சி அம்மையுடைய தெப்பை, யாருக்குன்னா தெப்பத்தை இழுக்கிறவங்களுக்கும் அம்மை அப்பனை தூக்கிட்டு வரவங்க. ஏன்னா கோயில்ல இருந்து அத்தனை மாசி வீதி, அந்த வீதி, இந்த வீதி எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு காமராஜர் ரோட்ல வந்து வண்டியூர் கோயிலுக்கு கொண்டு வந்து நிறுத்தணும். அவர்களுக்கு கொடுத்து, யாருக்கு கொடுத்திருக்கிறார்கள்? வந்தவங்களுக்கெல்லாம் கொடுக்கல. யாரெல்லாம் அங்கே உடலால் உழைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். இதுல 2011 தைப்பூசம் நான் மதுரையில் என் நண்பரோடு தைப்பூசத்துக்கு முந்திய நாள், தெப்பத் திருவிழாவுக்கு முந்திய நாள், அப்பொழுது மீனாட்சி அம்மன் கோயில்ல அவசியம் நீங்க எல்லாம் பார்க்க வேண்டியது அர்த்தஜாம பூஜை. அந்த அர்த்தஜாம பூஜையை பத்தி பேசுறதுக்கு நமக்கு தனியா ஒரு செஷன் வேணும். ஒவ்வொரு கோவில்லையும் ஒவ்வொரு பூஜை வந்து விசேஷம். மதுரையில இந்த அர்த்தஜாம பூஜை சொல்லக்கூடிய தாத்பரியம் வந்து பாரத தேசத்தினுடைய மிக உயர்ந்த ஒரு பண்பாட்டு கலாச்சாரத்தை தெரிவிக்கக்கூடிய ஒரு 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 தாத்பரியம் நிறைந்த ஒரு பூஜை. அப்ப அர்த்தஜாம பூஜை நாங்கள் பார்த்து முடித்தோம். பார்த்து முடித்தவுடன் உடனடியாக
திருப்பள்ளி எழுச்சி பாடிவிட்டார்கள். இது என்னது, இது அர்த்தஜாம பூஜையே இப்பதான் முடியுது, உடனே திருப்பள்ளி எழுச்சி பாடிட்டாங்கன்னா, இல்ல தைப்பூச நட்சத்திரம் வந்தாச்சு, இனி சுவாமியும் அம்பாளும் வெடிய வெடிய அலங்காரமாகி ஒவ்வொரு வீதியாக கிளம்ப வேண்டும். ரொம்ப வித்தியாசமான ஒரு தைப்பூசம் தெப்ப உற்சவம் நாங்க பார்த்தது. 9:20 அர்த்தஜாம பூஜை முடிச்சு 5 நிமிஷத்துல திருப்பள்ளி எழுச்சி பாடி விட்டாச்சு. பாடி சுவாமியும் அம்பாளையும் வாகனத்துல அலங்காரம் பண்ணி எல்லாம் ஆரம்பிச்சாச்சு. அப்போ ஒரு அர்ச்சகர் சொன்னார், நான் கேட்ட சுவாமி இதனுடைய ஐதீகம் என்னன்னா, அரசனும் அரசியும் காலம் தவற மாட்டார்கள். தைப்பூசம் வந்து விட்டது. தைப்பூச நட்சத்திரம் இத்தனை நாளைக்கு இத்தனை நாழிகளை முடிகிறதுக்குள்ள சுவாமி அம்பாளும் தெப்பத்துக்கு போகணும். அப்ப அவங்க பங்க்சுவாலிட்டியை வந்து மெயின்டைன் பண்ணி காட்டுறாங்க. இந்த ஊர் மக்களுக்கு அவர்கள் முன்னுதாரணமாக இருக்கிறார்கள். அடுத்தது, எந்த உற்சவத்துக்கு மீனாட்சியும் சுந்தரேஸ்வரரும் மதுரையை சுத்தி, இப்ப அதிகமா மதுரையை சுத்தி வெளியில போறது கிடையாது. போனாலும் இரவு எந்த நேரம் ஆனாலும் கோயிலுக்கு திரும்பி விடுவார்கள். சொக்கரும் அங்கையர்கண்ணியும் தங்குவது இல்லை. சொக்கர் தங்கார். சொக்கநாதர் வந்து இரவில் வெளியில எங்கேயும் தங்க மாட்டார், நேரா தங்களோட வீட்டுக்கு வந்து விடுவார்கள். அந்த அர்ச்சகர் சொன்னார், இதெல்லாம் மனித வாழ்க்கைக்காக நாம் ஏற்படுத்தி வச்சது. இப்படிதான் நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டும். இதுல ரொம்ப முக்கியம் வந்து என்னன்னா, நம்ம புரிஞ்சுக்கிறது பத்தாது, அடுத்த தலைமுறைக்கு நாம் சொல்லித்தர வேண்டும். இப்ப நான் வந்து ஒரு ஆசிரியர், எனக்கு 4 பள்ளி இருக்கு. என்னுடைய பள்ளியில இது எல்லாத்தையுமே சொல்லி கொடுக்குறேன். இப்ப தைப்பூசம்னா என்ன சொல்லிட்டு நாங்க யூடியூப்ல போன வருஷத்து தைப்பூசத்தை போட்டு காட்டுறோம். அப்ப குழந்தை என்ன சொல்லுது, அம்மா கிட்ட, அம்மா நம்ம ஒரு வருஷம் போய் பார்க்கலாமா, நம்ம ஒரு வருஷம் போய் பார்த்துட்டு வரலாமா? நம்ம செய்யாம இருந்தா அடுத்த தலைமுறை செய்ய மாட்டார்கள். அதுவும் இன்று இருக்கக்கூடிய தலைமுறையினர் கண்டிப்பாக செய்ய மாட்டார்கள். ஏனென்றால் அவர்களை வேறு வழியில் திசை திருப்பக்கூடிய அன்வான்ட் விஷயங்கள் பல நடந்து கொண்டிருக்கின்றன. அதே மாதிரி ஆன்மீகம் என்பது வயதானவர்களுக்கெல்லாம் கிடையவே கிடையாது. ஆன்மீகம் என்பது கருவில் இருந்தே இருக்கின்றது. எந்த ஊர்ல இருக்கீங்க, உங்களுக்கு பக்கத்துல என்ன கோவில் இருக்கு, அங்க என்ன விழா இருக்கு, அதில் பங்கு பெற்றுக் கொள்ளுங்கள். உங்களால் முடிந்ததை நீங்கள் அங்கே செய்யுங்க. ஒரு தோரணம் கட்டணுமா, ஒரு சின்ன பிள்ளையார் கோயிலா இருக்கலாம், ஒரு தோரணம் கட்டணுமா, இல்ல வந்து ஒரு விபூதி பேக்கெட் மடிச்சு கொடுக்கணுமா, இல்ல அங்க பொங்கல் வைப்ப ஏற்பாடுக்கு வந்து அங்க மக்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம உதவி செய்யணுமா, நீங்கள் பங்கேற்றுக் கொள்ளும் போது, தன்னலம் இல்லாத பங்கேற்பு செய்யும் போது கர்ம வினைகள் தீருகின்றன. அதற்காகத்தான் தமிழகத்தில் மிக பிரம்மாண்டமான கோயில்களை கட்டினார்கள். ஒன்றில் மதுரையை விட்டுருவோம், அது வந்து ஹைலி கமர்ஷியல் கோவில் ஆயிடுத்து. இப்ப ஸ்ரீரங்கத்துக்கு போலாம், அங்க காலங்காத்தால பார்த்தா அந்த பெண்கள் ஆண்கள் வந்து கோலம் போடுறதும் கூட்டுறதும், உள்ள போய் நெய் விளக்குக்கு கொடுக்கறதும் பூ கொண்டு கொடுக்கறதும், கோவிலை சார்ந்த வாழ்க்கை. இன்னைக்கு நம்ம பல இடங்கள்ல இப்ப சென்னை, நான் வந்து சென்னையில 21 வருஷம் இருந்தவன். ஒரு கோவிலை மையமாக வைத்துக்கொண்டு சென்னை வாசிகள் செயல்படுகிறார்கள். சென்னைக்கு போனவங்க பலர் திரும்பாததுக்கு காரணம் ஆன்மீக பெரியவர்கள். அது ஒரு ஆன்மீக பூமி. ஒன்னுல ஒரு சீப்ராஸ் அபார்ட்மெண்ட் இருக்கும், அதுக்குள்ள ஒரு அம்மனையும் ஒரு பிள்ளையாரையும் வச்சிருப்பாங்க. அந்த ஒரு குட்டி கோவிலை மையமாக வைத்துக் கொண்டு பல்வேறு விதமான நிகழ்ச்சிகளை அவர்கள் நடத்தி கொண்டு அவர்களை எங்கேஜ் செய்து கொள்கிறார்கள். இது எல்லாம் இன்னும் மற்ற ஊர்களுக்கு வர வேண்டும். இப்பொழுது நாம் தகவல் தொழில்நுட்பத்தின்படி ஆன்லைன்ல வந்து இந்த மாதிரி சத்சங்க, ஒரு காலகட்டம்னா கோவிலுக்குள்ளதான் போகணும், அல்லது ஏதாவது ஒரு சபாவுக்கு தான் போகணும், டிக்கெட் வாங்கணும். இன்னைக்கு அப்படி இல்லை, கூப்பிட்ட உடனே இருந்த இடத்துல இருந்து நம்ம பேசலாம், போட்டு கேட்கலாம். அப்போ இன்னொன்னு நீங்க இந்த தைப்பூசத்துல தெரிஞ்சுக்கணும், இந்த பூசம் என்பது மிக பிரைட் ஸ்டார்.
அதனாலதான் முருகனுக்கு உரிய நட்சத்திரமாக்கப்பட்டது. வள்ளலார் அந்த தைப்பூசத்தை எடுத்துக்கொண்டு தன்னை அப்படியே அந்த பிரபஞ்ச சக்தியோட கரைத்து கொண்டு விடுகின்றார். அருட்பெருஞ்சோதியோடு அவர் கரைத்து கொண்டது காரணம் அந்த பூசம். அதே மாதிரி தை மாதத்தில் குரு பூசத்தில் பகல் நேரத்தில் பதஞ்சலியும் வியாக்கிரபாதரும் தில்லை கூத்தனையும் சிவகாமி அம்மையையும் சிதம்பரத்தில் பிரதிஷ்டை செய்தார்கள். சிதம்பரத்தோடைய கோவிலோட ரொம்ப ஒன்றி போன சிதம்பர வாசிகளுக்கு மட்டும் தைப்பூசத்தினுடைய தாத்பரியம் ரொம்ப தெரியும். ஆருத்ரா தரிசனம்ங்கிறதெல்லாம் அது வேற கான்செப்ட். ஆனா அங்க தைப்பூசத்தன்னைக்குறா வியாக்கிரபாதரும் பதஞ்சலியும் பிரதிஷ்டை செய்கிறார்கள். அது நம்மளுடைய பரதநாட்டியத்துக்கு ஆடக்கூடிய கீர்த்தனையில மிக அழகாக ஆனந்த நடமாடினார் பாட்டிலே ஏதோ ஒண்ணுல வருது. தை மாதத்தில் அந்த பூச நட்சத்திரத்துலதான் தில்லை கூத்தனை தரிசிச்சு அவங்க அதை எடுத்துக்கொண்டார்கள். அக்கூடி அந்த பூசம் அப்படிங்கிறது ஒரு ஞானத்தின் குறியீடாக இருக்கிறது. பழனி ஆண்டவனுக்கு தேர், ஸ்ரீரங்கத்துல தேர், மீனாட்சிக்கு தெப்பம், பல ஸ்தலங்கள்ல தேர் திருவிழா, இப்படி ஒவ்வொரு இடத்திலும் அந்த தைப்பூசத்திற்கு ஒவ்வொரு இதாக இருக்கின்றன. அதுல நம்ம அவசியம் நம்ம போய் பார்க்க வேண்டியது அந்த வாகனத்தின் உடைய அழகு, அந்த விக்கிரகம் எவ்வளவு அழகாக இருக்கிறது, எத்தனை காலமாக இருக்கிறது. இப்ப நான் மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள போகும்போது நான் யோசிப்பேன், எத்தனை ஆயிரம் 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 காலமாக கோடிக்கணக்கான அன்பர்கள் அவருடைய அந்த வைப்ரேஷன் அந்த இடத்துல இருக்கிறது. அதுல நாமும் நம்மை இணைத்து கொள்ள வேண்டும். அதுதான் அடுத்தது ரொம்ப முக்கியம். நான் எல்லா இடத்துலயும் பேசுறதுதான் நான் சொல்லுவேன். எந்த ஒரு கோயிலுக்கு போனாலும், எந்த ஒரு உற்சவத்தை பார்த்தாலும் நாமத்தை சொல்லுங்கள். அல்ல, உங்களுக்கு தெரிந்த அருட்பதிகங்களை சொல்லுங்கள். அவையெல்லாம் இந்த இயற்கையில் மிக அற்புதமான சக்தியை ஏற்படுத்தக்கூடியன, பாசிட்டிவ் எனர்ஜி ஏற்படுத்தக்கூடியன. ஒண்ணுமே தெரியலையா? ஓம் நம சிவாய. ஒண்ணுமே எனக்கு தெரியாது சார், ஓம் நம சிவாய. பேச வேண்டாம். எஸ், போட்டோ எடுங்க, செல்ஃபி எடுங்க, தெப்பத்தை வீடியோ எடுங்க, உங்க 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 அன்பர்களுக்கெல்லாம் அனுப்புங்க. ஆனா நம்ம நாமஸ்மரணம் ரொம்ப முக்கியம். இந்த விக்கிரகங்கள் தங்களுடைய முழுமையான சக்தியை எப்போது வெளிப்படுத்தும்னா, அதுக்கு நம்ம நாமஸ்மரணத்தை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். நம்மளுடைய அருட்பதிகங்கள் என்ற சவுண்ட் வைப்ரேஷன்ஸை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். அதனாலதான் உலோகங்களாலும் கல்லாலும் செய்யப்பட்ட திருமேனிகள் எல்லாமே சாதாரண திருமேனிகள் கிடையாது. அதெல்லாம் எல்லாம் காலகாலமாக அதுக்கு முறையாக அதையெல்லாம் அன்பர்களுடைய அந்த அந்த வைப்ரேஷன்ஸ், நம்பிக்கை வைப்ரேஷன், கண்ணொளி வைப்ரேஷன், நம்முடைய வாய்ஸ் வைப்ரேஷன், இத்தனையும் சேர்ந்த அந்த மூர்த்திகளை என்ன பண்ணுது, அப்படியே வெளியில அப்படியே ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு நியூக்ளியர் ரியாக்டர் எப்படி ஒரு அணுசக்தியை கொடுக்குதோ இந்த விக்கிரகங்கள் எல்லாம் தந்து கொண்டு இருக்கின்றன. அதே நீங்க மியூசியத்துல போய் பாருங்க, தஞ்சாவூர்ல எல்லாம் போய் மியூசியத்துல பாருங்க, எத்தனையோ நடராஜர்கள்லாம் சும்மா கிடக்குறாங்க. ஏன்னா எல்லாம் பூஜை இல்லாமல் போய்விட்டது. அப்போ நம்ம என்ன சொல்றோம், உற்சவத்தை பார்க்கும்போது, கோவிலை பார்க்கும்போது நாம் நம்முடைய நாம ஸ்மரணம் செய்ய வேண்டும், அருட்பதிகங்கள் பாட வேண்டும். கையில போகும்போது ஒரு குட்டி புஸ்தகத்தை எடுத்துட்டு போகையில ஒண்ணுமே இல்லை, இன்னைக்கு செல்லுல போட்டா எல்லாமே வந்துருது. பார்த்துட்டு அந்த தெப்பம் வரும்போது சொல்லுங்க, ஹரஹர மகாதேவா என்றாது சொல்லுங்க. இதையெல்லாம் தான் நமக்கு வர வேண்டும். இது எல்லாம் இருந்துச்சு, இந்த இடையில போயிருச்சு, அதை நம்ம மீண்டும் கொண்டு வர வேண்டும். எனவே இந்த தைப்பூசம் என்பது நம் தமிழர்களுக்கு தை பொங்கலுக்கு அடுத்தது தை வெள்ளி. தை வெள்ளி மாதங்கி நவராத்திரி. தை மாதத்துல 4 நவராத்திரியில ஒரு நவராத்திரி இந்த இந்த தை மாசத்துல, அதுவும் மீனாட்சியோட கனெக்டான நவராத்திரி தான். அதுல இந்த பூசம் என்பது வள்ளலாருடைய அன்பர்களுக்கும் முருகடியார்களுக்கும் நம்முடைய இந்து மதத்தினுடைய சைவ வைஷ்ணவ அடியார்களுக்கும்
மிக முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுவதற்கு காரணம் இந்த தெப்பம். அதே மாதிரி தேரை பத்தி நான் சொல்லணும். தேர் என்பது மரியாதைக்குரியது. யார் ஒருவர் ஒரு உயர்ந்த ஆன்மீக நல்ல வாழ்க்கையை அறவழியில் வாழ்கிறார்களோ அவர்களை என்னைக்கும் காலகாலமா மக்கள் நினைத்து பார்ப்பார்கள். அந்த நினைத்து பார்த்து மரியாதை செய்வதுதான் தேர்ல பவனி வர்றது குறியீடு. தேர் மேல யாரு வருவா? அந்த உயர்ந்த காரியத்தை செய்த அரசனும் அரசியும் தேரில் பவனி வருவான். ஆனால் தைப்பூசத்துக்கு தான் அந்த தேர் மிக பிரம்மாண்டமான தேராக நம் பெரியவர்கள் அதை செய்திருக்கிறார்கள். சோ இந்த தைப்பூசம் என்பது நீங்களும் மதுரையை சார்ந்த பல்வேறு விதமான நேரலை காட்சிகள்ல போய் மதுரை 2025 தைப்பூசம் லைவ்னு போட்டா நிறைய கனெக்டிவிட்டி இருக்குது. சுவாமி எழுந்தருளக்கூடியது இதெல்லாம். அதனால அடுத்தது இன்னைக்கு ரொம்ப முக்கியம், இதை வாங்கி 4 பேர்த்துக்கு பகிர்ந்துக்கோங்க. நமக்கு தெரிஞ்ச கருத்தை லைக் பண்றது கிடையாது. இப்போ எனக்கு மதுரை ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர்னு ஒரு குரூப் நான் வச்சிருக்கிறேன். அதுல பாத்தீங்கன்னா எல்லாரும் வேறு மாநிலத்துக்காரர்கள், யாருக்குமே தமிழ் தெரியாது. கடந்த 2.5 வருஷமா மதுரையை பற்றியும் நம்முடைய தமிழகத்தினுடைய ஆன்மீகத்தை பற்றியும் அதுல தினம் ஒரு மெசேஜ் நான் போடுவேன். இப்ப தைப்பூசத்துக்கு எனக்கு மதுரையில் இருக்கக்கூடிய நண்பர்கள்லாம் தினமும் இறைவனும் இறைவியும் எழுந்தருளக்கூடிய புகைப்படங்களை போட்ட உடனே அவங்களுக்கு போடுறேன். நன்றி சொல்றாங்க. எங்களால எல்லாம் பெங்களூர்ல இருந்து பார்க்க முடியாது. ஒருத்தர் பஞ்சாப்ல இருக்காரு, பஞ்சாப்ல இருந்து மதுரைக்கு பார்க்க முடியாது. காலையில எந்திரிச்சுன்னு மீனாட்சி அம்மனையும் சொக்கநாதனையும் தைப்பூச திருவிழால பாக்குறது ரொம்ப முக்கியம். அதே எங்களுக்குதான் இப்பதான் தெரியுது தைப்பூசம்னு இவ்வளவு பெரிய முக்கியமா தமிழ்நாட்டுலன்னு. சோ நீங்க பரப்புங்க. ஆனா ஒண்ணு நினைச்சுக்காதீங்க, நீங்க சொல்றதா 1000 பேர் கேட்கணும்னு. கேட்க மாட்டாங்க. நீங்க 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 போடுற ஒரு மெசேஜுக்காக வெயிட் பண்றவங்க 4 பேர் இருப்பாங்க. சோ ஒரு நல்ல கருத்தை அவங்களுக்கு நீங்க தெரிவித்துக் கொள்ளுங்கள். அதனால் அன்பர்களே, இந்த தைப்பூச நன்னாளில் தேருடன் திருநாளும் பக்தர்கள் கொண்டாடும் கந்தையான கண்ணதாசனுடைய வரிகளுக்கு மதுரை சோமு அவர்கள் பாடினார்கள். அந்த மருதாச்சல மூர்த்திக்கு தைப்பூசம் மிக முக்கியம் கோயம்புத்தூர்ல. அப்போ நமக்குள் அந்த பூச நட்சத்திரம் மிளிர வேண்டும். அது என்னது? நம்முடைய நல்ல அறிவு, நல்ல அறிவு, நல்ல ஞானம், அதே மாதிரி அந்த ஆன்மீக ஞானம். அப்ப நாம் நம் வாழ்க்கையில் இந்த சாதாரண கஷ்ட நஷ்டங்களால், நமக்கு வரக்கூடிய சவால்களால், இன்று இருக்கக்கூடிய தேவையற்ற பல விஷயங்களால் நாம் மூழ்கடிக்கப்படாமல் நமது தெப்பம் சீராக நகர்ந்து போய் அந்த மண்டபத்துல சேர்றதுக்கு அந்த இறைவன், உங்களுக்கு அது எந்த இறைவனா வேணாலும் இருக்கலாம் உங்க இஷ்டத்துக்கு, அந்த இறைவனையும் அந்த இறைவியையும் உங்க மனமாகிய தெப்பத்துக்குள் வைத்துக் கொண்டு விடுங்கள். அவன் கவனமாக உங்களை அந்த மண்டபத்துக்குள் கொண்டு போய் சேர்த்து விடுவான். இதுதான் தைப்பூசத்தை பற்றி ஒரு குறு ஆராய்ச்சியோடு நாங்கள் என்னவெல்லாம் பார்த்தோம் என்பதையும் உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன்.